கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இறக்கும் என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வளர்க்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 2வது 4வது மற்றும் 6வது திருவசனங்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் 2, 4, 6. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 4ஆம் வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். 6ஆம் வசனம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பிரியமானவர்கள், இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இதற்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு கிறிஸ்து இயேசுவின் தெய்வீக தன்மை. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தும்படிக்கு ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை அவர் புரிந்து கொண்டார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த தெய்வீக தன்மையை புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீங்களும் நானும் உரிமையோடு, பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு, புத்திரர்கள் என்கின்ற உரிமையோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அக்கினியாய் எழுத விட்டு கொடுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக இந்த எபிரேய நிருபத்தில், அந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் அருமையாய் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவினால் அவர் இந்த தேவதூதர்களுக்கு நடுவிலே அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் தேவதூதரை பார்க்கிலும் உயரியவர் என்று எபிரேய நிருபத்திலே குறிப்பிடப்படுகிறது. தேவதூதர்களுக்கும் மேலான ஒரு விசேஷித்த நாமத்தை உடையவராக இருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். பரலோகம் பூமி ரெண்டுக்கும் அவர் சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவானவர் வந்தபொழுது தேவதூதர்களெல்லாம் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று குறிப்பிட்டார் பிதாவாகிய கர்த்தர். ஆகவே அவர் தொழுகைக்கு உரியவர், ஆராதனைக்கு உரியவர். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்படிப்பட்டதான தெய்வீக தன்மையை கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தும் போது நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். அவரை நேசிக்கிற நேசத்திலே நாம் இன்னும் வளர முடியும். கிறிஸ்து இயேசுவிலே நாம் அழியாத அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பை ஆவியானவர் நமக்குள்ளே பற்றி எரிய செய்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அவைகளை நம்முடைய இருதயங்களில் பத்திரப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் மேலான அன்பு, ஆராதனை, தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பற்றி எரியக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே அந்த அழியாத அன்பு கொண்டிருக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வரும் காலங்களில் இறங்கும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அதை குறிப்பிடுகிறார். தேவன் தாமே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவாராக என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று நமக்கு தேவை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அந்த மகிமையின் இரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் கடந்த செய்தியிலும் அதை குறித்து சில காரியங்களை நாம் கேள்விப்பட்டோம். ஸ்தோத்திரம். அந்த செய்திகளை யூடியூப்பில் கிடைக்கிறது. நீங்கள்
ஜீவ ஊற்று எல்ஐசிங்கிற பேரில் அதை போட்டு கேட்டுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அதே போல் இந்த நாளிலும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. கொலோசையர் 1வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் குறிப்பிடுகிறார். அவர் மூலமாக பரலோகிலும் பூமியிலும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்று பூமியிலே அவரை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, இந்த பூமியில் உள்ள எல்லா நிறைவும் அவர் மூலமாகவும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிற்கும் அவர் தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதே போல் கொலோசையர் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுவாக அவர் இந்த பூமியிலே வந்ததின் காரியத்தை குறிப்பிட்டு, ஆமாம், அவர் தேவகுமாரனாக இருக்கும்போது அவருக்குள்ளே எல்லா மகிமையின் ஐஸ்வர்யமும் இருக்கின்றது. மனிதனாக அவர் வந்தப்போமும் தேவத்துவத்தின் பரிபூரணமும் மனித பிரகாரமாக அவர் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். தேவத்துவத்தின் பரிபூரணம், தி abundance of Godhead, தேவத்துவத்தின் பரிபூரணமாகவும், ஸ்தோத்திரம், மனித பிரகாரமாக அவர் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டது. பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினார், ஸ்தோத்தரித்தார். பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அவர் பிதாவாகிய தேவனுக்கு செல்ல குமாரனாக, மனித குமாரனாகவும் இந்த பூமியிலே வந்தபடியினாலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய காட்ஹெட், திரியேக தேவனுடைய சகலமும் சரீர பிரகாரமாக அவர் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட பிதாவானவர் சித்தம் கொண்டிருந்தார். 4 சுவிசேஷங்களிலும் ஒவ்வொரு சாம்பிள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவர் எந்தெந்த இடங்களிலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கினார் என்று சொல்லி ஒவ்வொரு 1-2 அற்புதங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்திலே குறிப்பிடுகிறார், அவர் எழுதின எல்லாவற்றையும், அவர் செய்த எல்லாவற்றையும் எழுதுவதானால் அந்த பூமி கொள்ளாது என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவத்துவத்தின் பரிபூரணம், பரிபூரணம், தேவத்துவம், காட்ஹெட்டினுடைய பரிபூரணமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. தேவகுமாரனுக்குள்ளே இயேசுவாக அவர் வெளிப்பட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் ஒரு யூத மனிதராக இந்த பூமியில் வந்த பொழுது அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய பரிபூரண மகிமையும் பூமியில் வெளிப்பட்ட 4 சுவிசேஷங்களை, ஸ்தோத்திரம், இன்னும் கருத்தூன்றி பாருங்கள், வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்தருள்வாராக. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஆமாம், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மகிமையின் கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். ஆமாம், அப்பொழுது பூமியில் இருந்த பிரபுக்கள், அது இஸ்ரேலிய பிரபுக்களாக இருந்தாலும் சரி, ரோமானிய பிரபுக்களாக இருந்தாலும் சரி, அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அறிந்திருந்தாரானால் அவர்கள் சிலுவையில் அவரை அறிந்திருக்க மாட்டார்கள். குறிப்பிடுகிறார், வாசித்து பாருங்கள். அவருடைய மறுபக்கம் மகிமையின் கர்த்தர் மனித குமாரனாக இந்த பூமியிலே வந்தார். அந்த மனித குமாரனாக பூமியிலே வந்த பொழுதும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சர்வ மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பரிபூரணத்தையும் அவர் மூலமாக இந்த பூமியிலே விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அவருக்குள்ளே நாமும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்கள், மனித குமாரனாக கர்த்தர், மகிமையின் கர்த்தர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவர் மனுவாக இந்த பூமியிலே வந்ததே ஒரு அதிசயம். அவர் சிலுவையிலே, ஸ்தோத்திரம், அதை வெளியரங்கமான கோலமாக்கி இந்த பூமியில் உள்ள எல்லாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்.
ஸ்தோத்திரம். மரித்து உயிர்த்து மறுபடியும் பரலோகத்திற்கு மனித குமாரனாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸ்தோத்திரம். தேவகுமாரனாக அவர் இங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். ஆனால் மனித குமாரனாக உங்களையும் என்னையும் போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டார். அது ஒரு பெரிய அதிசயம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 8:4 சொல்லுகிறது, மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பூமிக்குரிய கனம் மகிமை இருந்தது. தேவதூதர்களுடைய அந்த பரலோக ராஜ்யத்தின் அதிகார வரிசையிலே தேவதூதருக்கு அடுத்த நிலையிலே மனிதன் வைக்கப்பட்டிருந்தான். ஆமாம், ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனாக அவர் தேவதூதர்களுக்கு மேலே இருக்கிறவர். அவர் தேவதூதர்கள் எல்லாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 1வது நிருபத்தில் எபிரேயர் 1வது அதிகாரத்திலே பிதாவானவர் கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனித குமாரனாக இந்த பூமிக்கு வந்த போதிலும் பிதாவினுடைய மகிமை அவரை சூழ்ந்திருந்தபடியினால் தேவதூதர்கள் அவரை வாழ்த்தி பாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். மனித குமாரனாக இருக்கும்போதும் தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாக இருந்தது. மனிதனுக்குரிய கனமும் மகிமையும் அவருக்குள்ளே இருந்தது. சிலுவையில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் துறந்தவராக அடிமையின் கோலம் எடுத்து அவமான சின்னமாக ஸ்தோத்திரம் கனவீனப்படுத்தப்பட்டவராக மகிமையை துறந்தவராக அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை மரணத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மூலமாக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, முதலாவதாக அந்த பரலோக தேவனோடு ஒரு ஒப்புரவு உண்டாகிறது. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவனுக்கு முன்பதாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக திரியேக தேவரில் 3வது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்க கேட்ட பகுதிகளின்படி கொலோசையர் 1:9, கொலோசையர் 1:16, கொலோசையர் 2:9-10 படியாக தேவத்துவத்தின் பரிபூரணமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. அவருக்குள், அவரில், அவருடைய நாம மகிமைக்காக நமக்கும் அந்த பரிபூரணத்திலே பங்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மகிமையின் காரியங்களை கர்த்தர் நமக்கு புரிந்து கொள்ள நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் குறிப்பிடுகிறார், நாம் புத்திரரானால் சுதந்திரருமாமே. கர்த்தர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து பூமியிலே இயேசுவாக வந்து அவர் சம்பாதித்த பிசாசினுடைய கையிலிருந்து மீட்டு கொண்ட அனைத்திற்கும் அவர் சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்கிறார். அதிலே அவர் நமக்குரிய பங்கை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இது முதலாவதாக இதனுடைய அடிப்படை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அது ஃபவுண்டேஷன். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதாம் ஏவாள் அவர்கள் மரணத்திற்கென்று நியமிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் மரணம் உட்பிரவேசித்தது. மற்றபடி அவர்கள் என்றென்றுமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வேதம் பதிவிடுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டு இந்த பூமியிலே மரண பயத்தோடு இருக்கிற எல்லாரையும் விடுதலை செய்யும்படிக்கு மரணத்தின் அதிகாரியாகிய சத்துருவானவனை தன்னுடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு சிலுவை மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. அதன் மூலமாக நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். மரண பயம் நீங்கி போகிறது. அந்த ஜீவனை கர்த்தர் பரிபூரணப்படுத்துகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு அவரை ஃபாலோ பண்ணும்போது
யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். அது மாத்திரமல்ல, அவரை நாம் தொடர்ந்து நேசிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது, அவரை பின்பற்றும் போது, அவருக்கு அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, இந்த அனுகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதிலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை நாம் கருத்தாய் தேடும்போது, ஸ்தோத்திரம், நமக்கு வருகிற நெருக்கங்கள் உபத்திரவங்களிலும் கர்த்தரிலே உறுதியாக இருக்கும்போது அவர் அதிசயங்களை செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 4 சுவிசேஷங்களிலும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார், தொழில் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். சொத்து சுதந்திரங்களிலே செய்கிறார், ஊழியத்திலே செய்கிறார். நாம் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மகிமைக்காக, அவருக்கென்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதிலே நாம் அவரை ஆராதிப்பதிலே, அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறதிலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நாம் பால் உண்கிற குழந்தைகளாக இராதபடிக்கு தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பலமான ஆகாரம் சாப்பிடுகிறவர்களாய் வளர வேண்டும் என்று ஆவியானவர் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதிலே வளர வேண்டும். அதிலே வளர வளர, ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நுகத்தடியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேவையில்லாத நுகத்தடிகளை நம்ம கழுத்தை விட்டு அகற்றுகிறார், சிறையிருப்புகளை அகற்றுகிறார், பலவீனங்களை அகற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 அதை சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வருத்தங்களை மாற்றுவேன், உங்களுடைய பாரங்களை மாற்றுவேன். அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான கிருபை, இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். அந்த இளைப்பாறுதல் ஆண்டவருடைய திட்டப்படி எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பழைய ஏற்பட்ட ராஜாக்களுடைய காரியங்களை பார்த்தால், சில ராஜாக்களுக்கு கர்த்தர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த ராஜாவின் காலத்திலே கர்த்தர் தேசத்திலே ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று சொல்லி. தேச அளவிலும் இளைப்பாறுதல் இருக்கிறது, தனிப்பட்ட விதத்திலும் இருக்கிறது, குடும்பத்திலும் இருக்கிறது, பட்டணத்தில் இருக்கிறது, கிராமத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தருகிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சந்தோஷமாய் கூப்பிடுகிறார். நாம் அவரிடத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இளைப்பாறுதல் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவிலே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் உண்டாகிறது, இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். தேவ திட்டப்படி அந்த இளைப்பாறுதல் மற்ற காரியங்களிலும் விரிவடைகிறது. ஸ்தோத்திரம். யோசுவா காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தின் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இன்னும் இளைப்பாறுகிற காலம் வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி எபிரேய நிருபத்தை எழுதினவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் இளைப்பாறுதல் இருக்கிறது. இளைப்பாறுதலை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் 29 நாம் சேர்த்து வாசிக்கணும். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவை மெதுவானதாகவும் லகுவானதாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், நம்ம மேலே அந்த நுகத்தடி வைக்கப்படுகிறது. பொதுவாக கிழக்கத்திய நாடுகளிலே அந்த வண்டிகளுக்கு, காளை மாட்டு வண்டிகளுக்கு நுகத்தடியை வைப்பார்கள். அதை எப்படி வைப்பார்கள் என்றால், ஒரு மாடு நல்ல தேறின மாடாக இருக்கும், அதில் இளம் கண்ணுக்குட்டிகளை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு அதை சேர்ப்பார்கள். அப்போது முதல் காரியம் நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம மேலே கர்த்தர் ஒரு நுகத்தடியை வைக்கிறார் என்றால் அவரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் அந்த நுகத்தின் பெரும் பகுதியை சுமந்து கொள்ளுகிறார். அதனால தான் நமக்கு அது மெதுவாகவும் லேசாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை.
அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், நாங்கள் உலகத்திலே வருகிற சோதனைகள் நெருக்கடிகளுக்கு நடுவிலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் என்று, மீட்படைவோங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அதை அறிக்கை செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை அறிக்கை செய்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த நுகத்தடியை பாரத்தை சுமப்பதிலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு 11:29 அதுதான் சொல்லுகிறது. ஊழியம் செய்கிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த இளைப்பாறுதல் இன்னும் பெருகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சில பேர் அந்த 2வது இளைப்பாறுதலுக்குள்ளே வருகிறது கிடையாது. முதல் இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்ட பிறகும் கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு முறுமுறுக்கிற எண்ணமே வராது. ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் அனுக்கிரகங்களிலே எல்லாருக்கும் ஒரு போல கிடையாது. ஸ்தோத்திரம். இயேசுவானவர் சிலுவையில் மரித்த பொழுது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு ஒருத்தனுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் இமிடியேட்டாக ஆத்துமாவில் கொடுத்துட்டாரு. நீ இன்றைக்கே என் கூட பரதீசில் இருப்பாய். மரணத்துக்கு அடுத்து நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயத்தோடு அவனுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து, ஆமாம், அவனுக்கு அந்த இடத்துலையும் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆத்துமாவுக்கு கொடுக்குறார். மற்றபடி அவருடைய கள்ளனுடைய சரீரம் அந்த சிலுவை மரத்திலே வேதனைப்பட்டு மூச்சு ஒடுங்கின பிறகு அவர் கர்த்தரோடு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ஆனால் இன்று பூமியிலே பாருங்கள், கர்த்தர் அடுத்த கட்ட இளைப்பாறுதல். நீங்கள் அந்த கள்ளனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் அடுத்த நிலையில தான் வச்சிருக்கிறார். இதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இளைப்பாறுதலிலே கர்த்தர் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். இன்று நாமும் நல்ல ஆகாரத்தோடு நல்ல உடைகளை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் சில காரியங்களிலே நம்ம பரம தரிசனத்தின்படி கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்திலே செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தர் அவருடைய திட்டத்தின் ஊழிய பணியிலே நாம் அவருக்கு சித்தமானதை செய்ய நாம் அந்த நுகத்தடிக்குள்ளே நம்ம கழுத்தை வச்சிருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதித்து விட்டு என்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆவியானவர் இந்த நாளில் திட்டமாய் உணர்த்துகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மகிமையின் கர்த்தர். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின் சுதந்திர வீதங்களை அவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். உண்மையுள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். போதுமானவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் இப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் செய்திருக்கிறார். இன்று நமக்கும் செய்ய அவர் வாஞ்சியோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் லகுவாய் குறிப்பிட்டார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு பூமிக்குரிய தரிசனத்தையும் கொடுக்கிறார். ஊழியத்திலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பங்கை வைத்திருக்கிறேன் என்பதையும் திட்டமாக உணர்த்துகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு, புரிந்துணர்வு, அதிலே தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஆவியானவர் அதை சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி காலத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த ஜாதி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். ஸ்தோத்திரம். அதிலே கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அதிலே கனிகள் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே பரிபூர்ணப்பட விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும். ஸ்தோத்திரம். அதில் பிதாவானவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார், அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. கனி கொடுக்காத கிளைகளை கட் பண்ணி போடுகிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே,
ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் இது எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தாலும், அடுத்த பக்கத்தில் இருக்கிற மகிமையான காரியங்களையும் கனத்திற்குரிய காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோனுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம்தான் அந்த அழைப்பு இருந்தது. ஸ்தோத்திரம். ஆரோனை போல் அந்த கனத்துக்குரிய ஊழியத்திற்கு நாம் அழைக்கப்பட்டாமல் நாம் அதுக்கு வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். பிரத்யேகமாக உங்களுக்கு என்னென்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தரோடு பேசி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே நாம் ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்று கிறிஸ்து இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த கனமும் மகிமையும் நமக்கு எப்படி வருகிறது யோசனை பண்ணி பார்ப்போம். யோவான் 12:26 ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நம்மை கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போல ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆவியானவர் குறிப்பிடுகிறார், சோர்ந்து போகாமல் கனத்தையும் மகிமையும் தேட வேண்டும், அப்பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக கர்த்தர் நம்மை செய்கிறார். சோத்திரம். அப்போ தேவனால் உண்டாகிற கனத்தையும் மகிமையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் தேட வேண்டும் என்று சோர்ந்து போகாமல் தேட வேண்டும். ஆவியானவர் எதற்காக அதை குறிப்பிடுகிறார்? சோர்வுகள் வரலாம், ஆனால் ஆவியானவர் அந்த சோர்விலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணவும் உதவி செய்வார், ஊழியம் செய்யவும் உதவி செய்வார், பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் வரும்போது நமக்கு ஒரு பக்கம் இளைப்பாறுதல் நன்மைகள் கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, சுதந்திர வீதங்கள் கிடைக்கிறது, கனம் உண்டாகிற அங்கேயும் கனம் இருக்குது. ஆமாம், அங்கேயும் கனம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. மனம் திரும்பின இளைய மைந்தன் பிதாவினிடத்தில் திரும்பி வந்தபோது அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் பிதாவை திரும்ப கொடுக்கிறார், தகப்பன் திரும்ப கொடுக்கிறார். வஸ்திரங்களை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், மிதியடியை கொடுக்கிறார், கொடுத்து ஆட்டை அடித்து விருந்து கொண்டாடுகிறார். அது ஃபர்ஸ்ட் லெவல் கனம், மேன்மை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசுவானவருடைய சிலுவையில் இருந்த மனம் திரும்பின கள்ளனுக்கும் அதிகமாக கர்த்தர் பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் நாம் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, அவரை தொழுது சேவிக்கும் பொழுது ஆவியானவர் விரும்புகிறதிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்றும் ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பணியிலே முன்னேறி செல்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஓட்டம் அந்த பூமிக்குரிய காரியங்களிலே நிறைவு அடைவது அல்ல, நித்தியத்திலும் தொடரப் போகிறது. நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிப்பதிலே, தொழுது கொள்ளுவதிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அங்கே தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை புரிந்து கொண்டு ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும், அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். அதே நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஸ்தோத்திரம் நமக்கு அருமையானவர்களுக்கு என்ன காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறாரோ அவைகளுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான அந்த கனம், மகிமை, மேன்மை, தனி மேன்மை உங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியின் மீதும் அது விளங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ தயவு உங்கள் கொம்புகளை உயர பண்ணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை, ரகசியங்களை இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட அளவு புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பு வளர வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்குள்ளே அனல் மூட்டி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் மகிமையான காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஸ்தோத்திரங்களை கேட்கிறார். ஸ்தோத்திரம்.
அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்னும் அவர் நமக்கென்று சவதரித்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் கனத்திலும் மேன்மையிலும் இருந்து நமக்குரிய பங்குகளை கொடுக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் அவருடைய தயவு இறங்கப் போகிறது. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவேன். எரேமியா 29:11 படியாக உம்முடைய திட்டத்திற்கு நான் கீழ்ப்படுவேன், உம்முடைய சித்தத்திற்கு 100% என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு முத்திரை போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும், உங்கள் முத்திரை போடப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகள் போராட்டம் உண்டாகட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற இளைப்பாறுதல்கள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், சுதந்திர வீதங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்றும் குறித்து வைத்திருக்கிற மேன்மைகள், கனம், மகிமை உம்முடைய நாமத்து நிமித்தம் உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, எரேமியா 30 நீர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் குன்றி போவதில்லை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே செய்தீராக. ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொருவருக்கென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஊழிய தரிசனத்திலும் அவர்கள் நிலைவரப்பட உதவி செய்வீராக. அதிலும் அவர்களை தத்தளிக்க பண்ணுகிற, சோர்ந்து போக பண்ணுகிற, பண்ணுகிற ஸ்தோத்திரம் அதை விட்டு தூரமாய் யோனாவை போல ஓட பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். தேவரீர் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஸ்தானங்களிலே அவர்களை நிலைவரப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக, கனம் பண்ணுவீராக, தூக்கி சுமப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தின் பணிகள் இந்த பூமி எங்கிலும் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே சகல துதி கன மகிமைக்கு உரியவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர. இன்னும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் அனுக்கிரகம், உங்கள் தயவு ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் பரிபூர்ணமாய் பெருகட்டும். கொலோசியர் 2:10 உமக்குள்ளே நாங்களும் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள், பாதுகாவல்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஒத்தாசைகள் இறங்கி வருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். உமக்கே சகல துதிகன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்மை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.